பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம நிறைய நிகழ்வுகளுக்கான தீர்வுகள், பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் பாக்குறோங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம ரொம்ப சிறப்பான இறை நாமங்களில் சிறந்த நாமம்னு சொல்லக்கூடிய ராம நாமம், அந்த ராம நவமி அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த அஷ்டமி நவமிகள்ல எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நாம பண்றது கிடையாது, கரெக்டா? ஏன்னா அது அஷ்டமியில பண்ணக்கூடாது, நவமியில பண்ணக்கூடாது, நம்ம முன்னோர்கள் அப்படியே சொல்லி வளர்த்திட்டாங்க. ஆனா இந்த திதிகள்ல இந்த 2 திதிகளுக்கும் ரொம்ப வருத்தமா இருச்சாமா. நம்மளை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களே, ஏன் நம்மளை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நாங்க அவ்வளோ பாவம் செய்தவர்களா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அப்ப மகாவிஷ்ணு ஒரு வரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு கெடுதல் நடக்கும்போதுதான் உங்களை ஒரு ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கான அருமை புலப்படும். நீங்க உங்களை இப்படி பண்றாங்க திட்டுறாங்களேன்னு வருத்தப்பட வேண்டாம், உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளும் வரும், அதுவரை பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிடுறாரு. சரின்ட்டு அஷ்டமி நவமியும் ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்போ அந்த அஷ்டமி நவமியை பெருமைப்படுத்தும் விதமாக பாருங்க, பக்தியா கேட்கிறவங்களுக்கு அது யாரா இருந்தாலும் உதவக்கூடிய அந்த எண்ணம் தான் கடவுள். அப்படி அவங்க கேட்டாங்கிறதுக்காக அந்த கடவுளின் அவதாரமே அங்க ஜனனமாகுது. அந்த திதிகள்ல ஒண்ணு கோகுல அஷ்டமி, இன்னொன்னு ராம நவமி. அப்ப இந்த 2 அதையும் எவ்வளவு கொண்டாடுறோம்? மத்த திதி ஏதாவது கொண்டாடுறோமா? வழிபடுறோம். ஆலயங்களுக்கு போவதற்காக, விரதங்களை கடைபிடிப்பதற்காக நம்ம வழிபடுறோம். சதுர்த்தி ஆகட்டும், சஷ்டி ஆகட்டும், அதை இறைவங்களுடைய அவதார சுரூபங்கள் அப்படிங்கிறதுனால ஜென்ரலா விரத முறைகளுக்கும் மற்ற திதிகள் எல்லாம் வழிபடுறோம். ஆனா இவங்க 2 பேரையும் ஒதுக்கி மட்டும் வச்சோம். ஆனா அந்த இறைவனே இந்த திதிகள் அவதாரம் எடுத்து ரொம்ப சிறப்பாக ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை இங்கு ஏற்படுத்துற. அப்ப இந்த ராம நவமி இந்த வருடம் 6/4/2025 அன்று வருகிறது. இந்த ராம நவமியில் நம்ம என்ன பண்ணணும், என்ன கிடைக்கும் பண்ணினா அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த ராமபிரான் அவதரித்த இந்த நாளை நம்ம கொண்டாடுறதனுடைய நோக்கம் என்ன? அந்த உலகத்துல ராமநாமத்தின் மகத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே, அந்த ராமனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்ம சிவபெருமான் என்ன பண்றாரு, ஆஞ்சநேயராக அவதாரம் எடுக்கிறார். ராமநாமத்தினுடைய மகிமையை உலகிற்கு எடுத்து சொல்வதற்கு. அப்போ இங்க ஒரே வழிபாடு, ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி. நம்ம ராம நவமியை மட்டும்தான் கும்பிடுறோம். ராமபிரானினுடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் சேர்த்து நமக்கு கிடைக்க போகுது. நம்ம ஆஞ்சநேயரை இங்க கும்பிடல, அவர் நம்ம கூப்பிடல, ஆனால் ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்னு சொல்லி அவரை வாக்கு விடுறார். அதனால நம்ம ராமனை கூப்பிட்டால் ஆஞ்சநேயர் ஓடி உதவுவார் அப்படிங்கிறது தான் அந்த ராம நாமத்தினுடைய மகிமை. அன்னைக்கு 6ஆம் தேதி அன்று அதிகாலையில எழுந்து நீராடி நம்ம பூஜை ரூம சுத்தம் செய்து தீபமேற்றி ராமருக்கு பிடித்த மலர்களான துளசியையும் தாமரை இதழ்களையும் அங்க வச்சு சமர்ப்பணம் பண்ணி, வெண்பொங்கல் நெய்வேத்தியம், பருப்பு வடை, நீர்மோர், ரொம்ப உகந்தது நீர்மோர், பானகம், இதை வச்சு வழிபாடு செய்யறீங்க. அன்னைக்கு முழுவதும் அந்த விரதத்தினுடைய தன்மைகளை, எளிமையான உணவு அல்லது விரதமாக இருந்து அந்த நீர்மோர் மட்டும் அருந்தி ராம நாமத்தை ராம் 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 சொன்னாலே போதும், அவங்க வாழ்க்கையில எல்லா அற்புதங்களும் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையும் தடைப்பட்ட காரியங்கள் பல தடவை இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்ச காரியங்கள்ல நிறைய தடைகள் இருக்கு, தாமதங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தோல்விகள் இருக்கு. அப்படின்னா அது எல்லாம் தவிடுபடியாக்கி நம்ம வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கிறதுக்கு இந்த ராம நவமி நமக்கு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த வருடம் தவறாம மிஸ் பண்ணாம இந்த ராம நாமத்தை சொல்லுங்க. இன்னொன்னு 6ஆம் தேதியில இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வருது. இந்த 6ங்கிறது சுக்கிர கடாட்சம். அங்க ராமருடைய மார்பிளை யார் இருக்காங்க? மகாலட்சுமி தாயார் சீதாதேவி இருக்காங்க. அப்போ அந்த சீதாதேவியினுடைய அருளும் மகாலட்சுமியினுடைய அவதாரமான அவங்களுடைய அருளும், அவங்க யாருங்க? பூமாதேவியினுடைய பிள்ளை. இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும், இதுவரையும் எனக்கு அதெல்லாம் அமையல அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அது அமைவதற்கு இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் இந்த விரதத்தை கடைபிடித்து ராமநாமத்தை மட்டும் நீங்க ஜபிச்சுக்கிட்டு வர்றீங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் உங்க கனவு நனைவாகும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு பலன் அதிகம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுகள்லையும் நமக்கு முன்னோர்கள் உணர்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ராம நாமத்தினுடைய நிகழ்வும். இந்த ராம நவமி அன்னைக்கு இந்த நாமத்தை சொல்லி இந்த விரதத்தை கடைபிடித்து நம்ம வேற எதுவுமே இல்லைங்க, கோயிலுக்கு அன்னைக்கு ராமர் கோவிலுக்கு போறதும், ராமர் கோவில்ல இந்த வெண்பொங்கல் நெய்வேத்தியம் இந்த நீர்மோர் தானம் எல்லாம் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். இல்ல எங்களால ராமர் கோவிலுக்கு எல்லாம் போக முடியாது, அது எங்க இருக்குன்னு தெரியல, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வீட்டுல ராமருடைய பட்டாபிஷேக படம் இருக்கும். அந்த பட்டாபிஷேக படத்தை முன் வச்சு அதற்கு முன்னாடி வெண்பொங்கல் நெய்வேத்தியம், அப்படியும் இல்லைங்க அதெல்லாம் செய்ய வசதி இல்லை, 2 வாழைப்பழம், 2 துளசி இலைகள், பானகம் அல்லது நீர்மோர் வச்சு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ராமாயணத்தை பாராயணம் பண்ணீங்க, அதை படிங்க. அந்த ராமாயணம் ரொம்ப சுருக்கமாக கூட கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு சில பக்கங்கள்லயே முடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி கூட அந்த ராமாயணத்தை படிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த ராமபிரான் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம படலைங்க. நினைச்சு பாருங்க, ஒரு கடவுளாக இருந்தாலுமே அந்த கிரகங்கள் யாரையும் விட்டு வைப்பதில்லை அப்படிங்கறது இந்த நிகழ்வுகள் மூலமாலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை கூட நமக்காக வாழ்ந்து காட்டியவர். அந்த கஷ்டம்னா என்ன, மக்களோட மக்களாக நீங்க உனக்கு என்னப்பா நீ கடவுள், எங்க கஷ்டம்லாம் உனக்கு புரியுமான்னு நம்ம கடவுளை திட்டி இருப்போம். ஆனா அதை கூட நான் பட்ட கஷ்டத்தை நீ பட்ட அப்படின்னு நமக்கு உணர்த்துவதன் மூலமாகவே இந்த ராம அவதாரம் அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ராமர் அவருடைய வெற்றிகள், அவருடைய இன்னல்கள் எல்லாம் தொலைச்சு வெற்றி வகை சூடிய அந்த பட்டாபிஷேகமும் அந்த அவருக்கு முடிசூட்டப்பட்ட நாளாக ரொம்ப சிறப்பாக இன்ன வரையும் நம்ம கொண்டாடுறோம். பட்டாபிஷேக நிகழ்வு ராமருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபடக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு அவதார திருநாளை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அந்த ராமருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முக்கியமா அன்னைக்கு நீங்க நாமம் போட வேண்டும், அதை மனசுல வச்சுக்கோங்க. ராம நாமத்தை சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த ராமனுடைய அந்த நாமத்தை, ஏன்னா எந்த ஒரு சமய சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குறியீட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. ஒரு திலகம் இடுறோம் அப்படின்னா அந்த திலகத்திற்கு வெற்றியின் சின்னம் திலகம். நீங்க நல்லா பாருங்க, போருக்கு போடுறாங்க, போருக்கு போறவங்களுக்கு எல்லாம் அந்த நெற்றி திலகம் எப்படி இடுவாங்க, இப்படி செங்குத்தா இடுவாங்க. ஏன், அவங்களோட வெற்றி படிகளை நோக்கி அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த ராம நாமத்தினுடைய நிகழ்வும் பாருங்க, அது எப்படி இருக்கும், யூ ஷேப்ல அது அப்படியே வெற்றி திலகம் மேல் நோக்கி இருக்கும். அதனால அந்த உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாமத்தையும் போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாளாவது நாமத்தை போட்டு ராம நாமம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்க அந்த ஸ்ரீராமரையும் சீதாதேவியையும் ஆஞ்சநேயரையும் வணங்கி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி.